தாய் எந்த வேகத்திலே தன் கவலைகளை வெளிப்படுத்துகிறாரோ அதே வேகத்திலே ஒரு தந்தையால் கவலைகளை வெளிப்படுத்த முடியாது. தந்தை கொஞ்சம் அழ வேண்டும் என்றால் கூட பகிரங்கமாக அழமாட்டார். அப்படியே பகிரங்கமாக அழ வேண்டிய தேவை வந்தால் அது பல போராட்டங்கள் நடந்த பின்னால, பல மாதிரி தன் உள்ளத்தை அடக்கிய பின்னால மீறி வந்தால் தான் என்ன செய்யும், அழுகை வரும். ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அழுவதற்கு வெட்கப்படுவதில்லை, ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் அழுவதற்கு வெட்கப்படுவான். இது இயல்பான உணர்வு. இதனால் ஒரு தாயுடைய உணர்வு புரிந்து கொள்ளப்படுகின்ற அளவில் ஒரு தந்தையுடைய உணர்வு புரிந்து கொள்ளப்படுவது இல்லை. இதனால் ஒரு தந்தையுடைய உணர்வு தாயுடைய உணர்வு எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறதோ அதே அளவில் ஒரு தந்தையுடைய உணர்வு புரிந்து கொள்ளப்படுவது கிடையாது. எனவே எந்த உணர்வுகளை எங்களால் புரிந்து கொள்ள முடியாதோ அல்லது உணர்வுகளை வெளிக்காட்ட முடியாத ஒரு மனிதரோடு நாங்கள் பழகுகிறோமோ அப்படிப்பட்ட நேரத்தில் யாருக்கு கடமை அதிகம் என்றால் பழகுகின்ற மனிதருக்கு கடமை அதிகம். அவருடைய உணர்வை புரிந்து கொள்வது. அவர் வெளிப்படுத்தினால் தான் புரிந்து கொள்வேன் என்று இன்னொருவருக்கு சொல்லிவிட்டு போய்விடலாம். தந்தைக்கு ஒரு பிள்ளை சொல்ல முடியாது. தந்தையை பொறுத்த வரைக்கும் தந்தையுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள ஒரு பிள்ளை முயற்சிக்க வேண்டும். ஏன்னா தந்தை இலகுவில வெளிப்படுத்த முயற்சிக்க மாட்டார். நீங்க என்னென்ன கஷ்டப்பட்டீங்கன்னு கேட்டா உடனே பெரிதாக தந்தை என்ன செய்ய மாட்டார். தாயுடைய வேகத்துல ஒரு தந்தை எல்லாவற்றையும் சொல்லிவிட மாட்டார். மகனுக்கு முன்னால் அழ நினைக்க மாட்டார் ஒரு தந்தை. மகனுக்கு முன்னால் தன் கவலைகளை வெளிப்படுத்த நினைக்க மாட்டார் ஒரு தந்தை. ஆனா ஒரு தாயை பொறுத்த வரைக்கும் மகனிடத்திலேயே இரக்கத்தை என்ன செய்வார், ஒரு தாய் தேடுவார்.